அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல் அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே பாருடா. நிறுத்துற அவனை. இன்றைக்கு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படினு சொல்றாங்க. அவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லிட்டு போடா அப்படி போடா. விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேக்குறேன், ஏப்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்லா உங்களுக்கு மண்டையில எதனா இருக்குதா? ஒரு கண்டென்ட் போடுறீங்க, போடுற கண்டென்ட் எது போய் எது போடணும் எது எல்லாம் கிடையாது. நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படின்னா போடுவோம். என்ன பண்றீங்க அப்போ? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு தமிழகத்துல இது ஒன்றும் திரையில வர படம் கிடையாது. 3 hour வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியில வந்து ரெவ்யூ பண்ணிட்டு படம் நல்லா இருந்தது, இவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இது தமிழ்நாடு ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை, அதே போல இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இதுல வந்து நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் சோசியல் மீடியால உட்காந்து என்ன பண்றீங்க? இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பொதுமக்களை பார்த்து அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க? இது வரைக்கும் அமைச்சர்கள் அவர்கள் வந்து துறை சார்ந்த ரீதியாக வந்து போய் வந்து ஆய்வு கூட்டங்கள் மேற்கொள்றாங்க, துறை சார்ந்து மீட்டிங் போடுறாங்க. அது தாண்டி நீங்க ஒரு கட்சி அமைப்பு சார்பா பொதுமக்களை எந்த இடத்துல பார்த்திருக்கீங்க? பொதுமக்கள் கிட்ட எந்த இடத்துல பேசிருக்கீங்க? அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்கீங்க? ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்க அப்படி இருக்க மாட்டோம், நாங்க இந்த மாதிரி இருப்போம், நாங்க நேரடியா வந்து களத்தை பணியாற்றுவோம். எந்த இடத்துல நீங்க இது வரைக்கும் நீங்க களத்துல பணியாற்றி இந்த திட்டங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பம்ப் சொல்லுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பொதுமக்கள் வந்து பம்பு கேட்டாங்க, நாங்க வந்து துறை சார்பா வந்து இந்த இடத்துல பொதுமக்களுக்கு பம்பு போட்டு கொடுத்தோம் அப்படின்னு. அதுவே இன்னும் எதுவே பண்ணல. ஒவ்வொரு துறையிலயும் ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அந்த அமைச்சருக்கு பதிலாக வந்து யாரோ போயிட்டு வந்து கோட்லாம் போட்டுட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. இது எந்த நாட்டுல நடக்கும்? எந்த நடைமுறையில நடக்கும்? இது வரைக்கும் திமுக கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் தவிர்த்து வேற யாராவது ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பார்களா? வேற யாராவது பிரஸ் மீட் பண்ணிருப்பாங்களா? எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே அதை பார்த்தாங்க, அதை பத்தி பேசினாங்க. இன்றைக்கு ஒரு மருத்துவமனையில வந்து அவங்க அணில இருக்காங்கன்னு கோட் போட்டுட்டு போய் பாக்குறாங்க, அது எந்த வகையில சரி? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்குள்ள அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க உடனே சோசியல் மீடியால ஃபைட் பண்றதுக்கு.